பல மாநிலங்களில் ஆளுநர்கள் மரபை மீறுவதால் தான் சட்டப்பேரவைக்கு அழைக்கப்படுவதே இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடரில் சட்டப்பேரவைக்குள் தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, தேசிய கீதம் என்ற வரிசையிலேயே மரபுபடி அவை நடந்தது. ஆனால் மரபை மீறி ஆளுநர் ஆர்.என்.ரவி வெளியேறிவிட்டார் என்று கண்டனம் தெரிவித்தார். நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர்கள். ஆளுநர் உரையில் உள்ள அம்சங்கள் குறித்து ஆளுநர் ஆர்.என்.ரவி விளக்கம் கேட்டிருந்தால் தந்திருப்போம். உரை மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கிறது என்றால் முன்பாகவே ஆளுநர் ரவி சொல்லியிருக்க வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கேரள ஆளுநர் 2 வார்த்தையை பேசிட்டு இறங்கி போயிட்டார். நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் சொந்தமாக சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்றார். அது மரபு எப்படிப்பட்ட மரபு என்பதை முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் நம்முடைய பழக்கம் என்கின்ற மரபு என்பதை கடந்த ஆண்டிலேயே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆளுநர் மரபை மீறவில்லை, சபாநாயகர் தான் மரபை மீறிவிட்டார் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் முறைப்படிதான் நடந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு சவர்கர் மற்றும் கோட்சே வார்த்தைகளை பயன்படுத்தி சபாநாயகர் சபையில் இல்லாத மரபுகளை செய்திருக்கிறார். சபாநாயகர் பேச்சை கண்டித்து பாஜக வெளிநடப்பு செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கின்ற கூட்டம் என்பதால் வெளிநடப்பு செய்யவில்லை. எனினும் சவர்கர் மற்றும் கோட்சே பெயரை குறிப்பிட்டு பேசியதை பாஜக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார். இது கடந்த ஆண்டே ஆளுநர் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார்கள். அதற்கு சபாநாயகர் பதில் என்னவென்று சொன்னால் அது கடைசியாக இருக்கும் என்று அவருடைய பதிலை சொல்லியிருந்தார்கள். ஆளுநர் அவர்கள் முதல் 2 பத்திகளை வாசித்துவிட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு இதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அப்புறம் முறைப்படி வாசிக்கப்பட்டது. அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர்கள் வாசித்தார்கள். அது முறைப்படி சட்டமன்ற பதிவில் ஆகிவிட்டது. தமிழ்நாட்டில் எந்த விழாவாக இருந்தாலும் இறுதியில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் பற்றிய ஆளுநர் கோரிக்கை அறியாமையே காட்டுகிறது என்று EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நூல் கொள்முதல் செய்வதில் 70 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக கைத்தறி அமைச்சர் காந்தி மீது பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் சென்னை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புகார் கொடுத்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி தவறினால் அடுத்த சட்டப்படி பணிகளை தொடர்போம் என்று தெரிவித்தார். நீலவாக்கில் வரக்கூடிய 100% காட்டன் பயன்படுத்துவதற்கு பதிலாக அதில் 78% பாலியஸ்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் தலைவரோட முக்கியமான குற்றச்சாட்டு. ஏற்கனவே எண்மண் எண்மக்கள் பயணத்தின் போதும் இதை தெளிவாக அங்கே சொன்னார்கள். அந்த ஒரு வேஷ்டியை ஏறத்தாழ 1.68 கோடி வேஷ்டியில் சில வேஷ்டிகளை நாம் பரிசோதனைக்கு அனுப்புகிறோம். சவுத் இந்தியா டெக்ஸ்டைல்ஸ் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு இந்த வேஷ்டியில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது, இந்த பாவு நூலில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது என்று, காட்டன் இருக்கிறது என்று செக் பண்ணும் பொழுது 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்தில் 78% பாலிஸ்டர் இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.